மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு செய்தித்தாள்கள் கொண்டு வரக்கூடிய இலங்கையினுடைய அசைவுகள், அந்த அசைவுகளை மீள்பார்வை செய்வதற்கு ஆணித்தரமான சாதாரண எமது ஜனநாயக விசாரணைகளை மேற்கொண்ட செய்தியறை என்ற பிரமுகர், அத்தோடு அது பற்றி விமர்சனங்களை ஓரளவு கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு சொல்வதற்கு நான். இதுதான் சக்தி பிரஸ் ரிலீஸினுடைய தனித்துவம். இன்றும் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி வழங்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ்ல உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னோடு இன்று கலையகத்தில் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் கஜ்மோகன். எனவே நீங்கள் எதிர்பார்த்தவை அனைத்தும் இன்று நம் பக்கத்தினூடாக தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளிவரக்கூடிய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். முதலில் தமிழ் பத்திரிகை செல்லாம். என்றால் இன்று தமிழ் பத்திரிகையுடைய தரவுகள் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லது பெருமதி மிக்கதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலிலே இன்று தினகரன் பத்திரிகைக்கு செல்கின்றோம். ஏனென்றால் இந்த செய்திதான் மிக முக்கியமான செய்தியாக தெரிகிறது. ஆஸ்திரேலியா இலங்கையை ஆதரிக்கிறது. இலங்கை மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. LTTE பின்னணியில் தயாரிக்கப்பட்ட ஜெனீவா பிரேரணை ஆதாரமற்றது. இலங்கை உயர்ஸ்தானிகர் நிராகரிப்பு. அது ஆஸ்திரேலியாவினுடைய அல்ல. LTTE பின்னணியில் தயாரிக்கப்பட்ட ஜெனீவா பிரேரணை ஆதாரமற்றது என்பது இலங்கை உயர்ஸ்தானிகளுடைய நிராகரிப்பு. ஆஸ்திரேலியாவினுடைய நிராகரிப்பு. இலங்கை மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இருதரப்பு விசாரணைகள் தேவை. இலங்கையிலே நடைபெறக்கூடிய விசாரணைகளையும் கண்டுகொள்ள வேண்டியது அல்லது இனம் கண்டு அது பற்றிய ஆழமான விளக்கங்களை கூறுவதும் தேவைப்படக்கூடிய ஒரு விடயம் என்பதுதான் அவருடைய விடயமாக இருக்கின்றது. நேரடியாகவே இதே வகையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் பிரயோகித்ததாக எனக்கு தெரியவில்லை. அவர் கூறியிருக்கும் விடயம் என்னவென்றால், இருதரப்பு அதாவது சர்வதேச விசாரணைக்கு முன்னர் இலங்கை உள்நாட்டிலே செய்யக்கூடிய தமது அரசாங்கத்தினால் கொண்டு வரக்கூடிய விடயங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவை ஒன்று இருக்கிறது, அத்தியாவசியமாகிறது என்றால் யுத்த பின்னணியில் இருந்து வெளிவற்ற ஒரு நாடு என்கின்ற ஒரு அடிப்படையிலே அவருடைய கருத்து வருகிறது. இலங்கையினுடைய தேசிய பத்திரிகை ஆஸ்திரேலியா இலங்கையை ஆதரிக்கிறது வந்திருக்கு. இந்த கருத்து உண்மையிலேயே மார்ச் மாதம் அடுத்த மாதம் இடம்பெறவிருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இடம்பெறும் நிலையில் இந்த கருத்து மிக முக்கியமானதாக அமைகின்றது. ஆஸ்திரேலியா கூறுகின்ற விடயம் என்னவென்றால், சுயாதீனமான சர்வதேச விசாரணை ஒன்றைக்கு முன்னர் உள்நாட்டில் விசாரணை அவசியம். இருதரப்பினதும் விடயங்களை ஆராய வேண்டும் என்ற கருத்தினைத்தான் ஆஸ்திரேலியா தெரிவிக்கின்றது. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஆஸ்திரேலியாவினுடைய கருத்து. அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய தலைப்பை பார்க்கலாம். அமெரிக்காவின் இரட்டை விடம் தேவ்யானி விடயத்தில் அம்பலம், சர்வதேசம் உணர்வதற்கு சிறந்த ஆதாரம், சபையில் அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. அமைச்சர் பீரிஸினுடைய கருத்து அப்படி இருக்கின்றது. ஏனென்றால், இந்தியாவினுடைய உறவை கொஞ்சம் பலப்படுத்துவதற்கு இந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் அதே தேவ்யானியினுடைய அமெரிக்காவின் விசாரணைகளும் அதற்கு இந்திய அரசு அதிகமாக கொடுத்த அழுத்தங்களையும் காரணம் காட்டித்தான் நரேந்திர மோடி அவர்களுடைய தேர்தல் பிரசாரத்திலே அவர்களுக்கான வாக்கு வங்கிகளினுடைய வேட்டைகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இந்திய செய்திகளினூடாக கிடைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு அரசியல் மாற்றம் இந்தியாவில் நிகழ்ந்தால் இந்த இவர் கூறிய கருத்துக்கு அடிப்படையிலே உறவுகள் பலப்படுமா அல்லது விசனப்படுமா என்ற கேள்வி வருகிறது இல்லையா? ஆமாம். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்திய ராஜதந்திரியான தேவ்யானி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட விடயம் பகிரங்கமாக நிலப்படங்கள் மூலம் வெளியிடப்பட்டது. ஆனால் சேனல் 4 நிறுவனம் அதனை இல்லை என்று மறுக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையில் இடம்பெறாத சில விடயங்களை சேனல் 4 நிறுவனம் அதனை வெளிப்படையாக எடுத்துக் கூறுவதற்கு முயற்சிக்கின்றது. எனவே இவர்கள் இரட்டை வேடம்தான் பூணுகிறார்களே தவிர இலங்கை மக்கள் சார்பாக இவர்கள் செயற்படவில்லை என்ற கருத்தினை இவர் வெளியிட்டுள்ளார். சேனல் 4 அடிப்படை ஆதாரமற்ற விடயங்களை அதை நிரூபிப்பதற்கான ஒரு இலங்கை சார்பான ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரம் மறுபக்கம் பார்க்கும்போது அமெரிக்கா தனது விசாரணைகள் தேவ்யானி மீதான விசாரணைகள் ஒருபோதும் தளர்த்தவில்லை, இருக்குப்புடியோடு தான் இருந்தது. அதே நேரத்தில் காங்கிரசினுடைய அரசு தேவ்யானிக்கு ஆதரவாக பலமாக செயற்பட்டது. அதன் பின்னர் தான் நரேந்திர மோடிக்கான செல்வாக்கும் கொஞ்சம் அதிகரிக்க சென்றது. என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக கேட்ட கேள்வி, ஏன் இவ்வளவு தூரம் இந்தியாவினுடைய அந்த ஒரு தலைப்பட்சமான ஆதரவு தேவ்யானி மீது அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. எனவே இவை எல்லாவற்றையுமே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லையா? அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம் என்று வீரகேசரியுடைய தலைப்பை பார்த்து விட்டோம். அதைத் தொடர்ந்து தினக்குரல் என்ன கூறுகிறது என்று, அமெரிக்கா மீது பீரிஸ் சீற்றம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள் அமெரிக்கா மீது கடுமையாக சீற்றமடைந்திருக்கிறார் என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சுடரொளி கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன, அரசால் முடியாவிடின் ஐக்கிய தேசிய கட்சி தயார், சேனல் 4 விடயத்தில் சபையில் சவால், நீதிமன்ற செல்லும் பொறுப்பை ஒப்படைக்குமாறும் கோரிக்கை. ரவி கருணாநாயக் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். உங்களால முடியாது, அது தவறு என்று நிரூபிப்பதற்கு எங்களால முடியும்,
நாங்கள் நீதிமன்றம் செல்லாம் தயாரா இருக்கோம், எங்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைங்க. முதல்ல இந்த வேட்புமனு தாக்கல் இருக்கக்கூடிய பொறுப்புகள் ஐக்கிய தேசிய கட்சி செய்கிறதா என்ற கேள்வி வருகிறதல்ல. ஆமா, அது இன்னும் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். சேனல் 4 நிறுவனத்துக்கு எதிராக ஏன் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். முடியாவிட்டால் எதிர்க்கட்சியான் எங்களிடம் ஒப்படைங்கள், நாங்கள் அதனை செய்வோம் என்று கூறியதற்கு வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் அதனை மறுத்திருக்கின்றார். அதனை அரசாங்கம் தாம் செய்ய வேண்டும், எமக்கென்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயற்படுவோம் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, வலிகாம வடக்கு மக்கள் சொந்த இடங்களில் குடியமர்த்தப்படுவர், அதுவரை போராட்டங்கள் எதுவும் வேண்டாம், யாழ் மாவட்ட ராணுவ தளபதி தெரிவிப்பு. ஒரு விதத்திலே தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் அந்த பகுதியை சொந்தமாக வதிவிடமாக கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது நடைபெற்றார். இவர் கூறிய இந்த விடயம் நடைபெற்றார். அடுத்த செய்திகளுக்கு செல்லாம். யாழ் தினக்குரல் கொண்டு வருகிறது இப்படி, அமெரிக்கா மீது பெரிய சீற்றம் என்ற தினக்குரல் சுமந்து வந்த அதே தலைப்பு. நிறைவாக நாங்கள் மெட்ரோவினுடைய தமிழ் பத்திரிகையிலே மெட்ரோவை பார்க்கின்றோம். 20 அடி பள்ளத்தில் பஸ் வீழ்ந்து 26 பேருக்கு காயம். பத்தனை ராவணகுட பகுதியில் நேற்று அதிகாலையில் சம்பவம் என்கிற செய்தியாக இருக்கிறது. பத்தனை என்பது கொஞ்சம் பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதி. டெவோன் மற்றும் சென்ட் கிளாஸ் நீர்வீழ்ச்சிகள் அமையக்கூடிய தீவுல பத்தனை என்று சொல்வார்கள், போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடம். ஆகவே கவலைக்கிடமான ஒரு செய்தி. தொடர்ச்சியாகவே இவ்வாறு மலையகத்திலே பஸ் விபத்துக்கள் இடம்பெறுவது அதிகமாகவே இருக்கிறது. சேவையில் அமர்த்தப்படுகின்ற பஸ்ஸினுடைய தரத்தையும் பார்க்க வேண்டும், அதே நேரம் சாரதிகளும் கொஞ்சம் அவதானமாக செலுத்த வேண்டும் இல்லையா? மலைப்பாங்கான பகுதி, பனிமூட்டம் காணப்படுகின்ற பகுதி, சாரதிகள் அவதானமாக அந்த பகுதிகளில் போக்குவரத்து நடவடிக்கை இடம்பெறும் பொழுது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறிவித்தல். அடுத்து நாங்கள் ஆங்கில பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். தி ஐலண்ட் கொண்டு வரக்கூடிய செய்தி, ரோ ஓவர் நொமினேஷன் டிஸ்பியூட் UNP குரூப் மீட்டிங், தேவர பெரும லங்ஜர்ஸ் அட் ரணில், ஒன் ஷாட் பிளாக்ஸ் ஹிம், எரன் டெம்பி டு ஃபேஸ் போப் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. சரி, நேற்று தினம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக இது பரவலாக பேசப்படுகிறது. மது போதையில் வந்தாரா இல்லையா என்பது இன்னும் கேள்விக்குறி. ஆனால் அவர் நேரடியாகவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் கட்சியினுடைய தலைவரோடு. தன்னுடைய மகனுக்கு வேட்பு மனுவுக்கான இடம் அளிக்கப்படவில்லை என்பதுதான் அவருடைய பிரதானமான குற்றச்சாட்டாக இருந்தது. நான் சொல்வது சரியா? ஆமாம். களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான பாலித தேவர பெரும நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பு மனு தொடர்பிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றார். தன்னுடைய மகனுக்கு வேட்புமனு பட்டியலில் சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டு. இதன் பொழுது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர் மீது அடிக்கச் சென்றதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. மது போதில் இருந்ததாக பல பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் அதன் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு என்பது எமக்கு இன்னும் தெரியவில்லை. அடுத்து நாங்கள் டெய்லி மீரா பத்திரிகையுடைய செய்திக்கு செல்லலாம். இன்டர்நேஷனல் ப்ரோபோன் ஸ்ரீலங்கா, இதுதான் தலைப்பு. இன்டர்நேஷனல் ப்ரோபோன் ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா says won't support any future formal investigation would need to be agreed by the international community என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியா, நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு உதவி ஆதரவு அளிக்க மாட்டோம், உள்நாட்டு இருதரப்பு உள்நாட்டு விசாரணைகளை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு ஒன்றை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தையும் ஆஸ்திரேலியா விடுத்திருப்பதாக ஆஸ்திரேலியா விவகார அமைச்சருடைய கருத்தை மையப்படுத்திய செய்தி இன்று டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்த தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தும் அதனை சார்ந்ததாகத்தான் அமைந்திருந்தது. அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி, ரணில் escapes assault, தேவர பெரும calls ரணில் தம்யூஸ், grab hold of Ranil's coat while Letterverse screaming for help, tells Ranil he is a real man unlike many sisters in the party. Only Joan and Akila Viraj come to Ranil rescue என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஜோன் அமரதுங்க மற்றும் அகில விராஜ் ஆகியோர் மாத்திரம்தான் ரணிலை காப்பாற்றுவதற்கு முனைந்திருக்கிறார்கள். பல நாங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய எமது வார்த்தை குறித்து சொல்ல முடியாத சில வார்த்தைகள் பிரிவிக்கப்பட்டு அங்கே வாக்குவாதம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கிறது. ஆனால் மிகப்பெரிய தாக்குதலில் இருந்து ரணில் அதிர்ஷ்டவசமாக தப்பியிருக்கின்றார் அல்லது மயிரிலேயே தப்பியிருக்கிறார் என்ற செய்திதான் சிலோன் டுடேனுடைய பிரதான தலைப்பாக பிரசுரமாயிருக்கு. ஆனால் பாலித்த தேவரப்பெரும ஊடகங்களுக்கு வெளியே வந்து கூறுகின்ற விடயம் என்றால் தான் தன்னிலை தாக்கியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடம் அதனை மறுத்திருக்கின்றது. அவ்வாறு அவர் தாக்குதல் தாக்குறது ஒரு பெருமை என்று நினைக்கின்றார்.